நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்ததால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஆல்வின் வழங்க கேட்கலாம். ஆல்வின், அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தற்போது கோடை விடுமுறை முடிவடையும் சூழலில் உள்ளது. நிலையில குழந்தைகளோடு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அங்கு தங்களது நேரங்களை பொழுதுபோக்குவதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். அந்த வகையில தான் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய அகஸ்தியர் அருவிக்கு காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். வருகை தரக்கூடிய மக்கள் பாபநாசம் சோதனை சாவடியில் கடுமையான சோதனைகளுக்கு பின்பு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்ட பின்பு சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அங்கு செல்லக்கூடிய மக்கள் ஏராளமான நம் காட்சிகளை பார்த்தால் தெரியும். ஏராளமான மக்கள் காலை முதலே தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மிதமான காற்று, இதமான சாரல் என்று அந்த ரம்மியமான மேற்கு தொடர்ச்சி மழையினுடைய அந்த சூழலை அனுபவித்து அங்கு குடும்பத்தினரோடு குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். ஏராளமான மக்கள் வருகை தரக்கூடிய அந்த சூழல் காரணமாக தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு உள்ளாக செல்வதற்கும் அதே போன்று சோதனை சாவடியிலும் ஏராளமான வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அகஸ்தியர் அருவி பகுதியிலே நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனினும் கூட அங்க வனத்துறையினர் முழுமையான சோதனை செய்து கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதனுடைய காரணமாக அந்த சோதனைகள் நிறைவடைந்த பின்புதான் சுற்றுலா பயணிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அந்த வனத்துறையினுடைய வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பாதுகாப்பு சூழல் காரணமாக இந்த சோதனைகள் நடந்தாலும் கூட பொதுமக்கள் அனைத்தையும் கடந்து தற்போது அந்த இதமான சூழலை அனுபவித்து அகஸ்தியர் அருவியில் மிக உற்சாகமாக குளித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அதே போன்றுதான் மற்றொரு அருவியாக இருக்கக்கூடியது மணிமுத்தாறு அருவி. அந்த அருவியிலும் ஏராளமான மக்கள் காலை முதலே குடும்பத்தினரோடு உற்சாகமாக குளித்து வருகிறார்கள். இந்த கோடை விடுமுறை முடிவடையக்கூடிய தருவாயில தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளுடைய வருகை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.